ஜெபம் செய்வோம். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, நீ கொடுத்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக, ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்நாளிலே புதியதொரு நாளை பார்க்கும்படியாக, இந்த உயர்ந்த தேசத்திலே வாழும்படியான கிருபையையும் இரக்கத்தையும் தந்து சுவாமி, உம்முடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்தவர்களுடைய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த வழிபாடு துவக்கம் முதல் படியை மட்டுமாக உம்முடைய தெய்வீக பிரச்சனைகளோடு இருந்து என்னை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். நேரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி, இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்மையாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய நாமம் மகிமைக்காக வழிபாட்டுக்கு ஆரம்பமாகும் 11ஆம் பாமாலை மகா அதிசயங்களை செய்தென்னை பூரிப்பித்து உபத்திரவத்தின் பாரத்தை இரக்கமாய் கழித்து ரட்சிக்கிற தயாவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கர்த்தாவு புகழ்ச்சி என்கிற பாமாலை 11ஆம் பாமாலை.
இரண்டாம் வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். இருந்தவனமாகவே ஆண்டவரை தொழுவோம். ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுதுகின்றவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கிடவோம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பான ஆண்டவரே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது மகனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழுந்தவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி ஆண்டவரின் அன்பை நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவராகிய அன்பின் ஆண்டவரே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுவர்கள் ஆவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதிமன்றை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்த தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, கருத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவது நான் தகுதியுள்ளவன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். ஆண்டவர் அரசு அருகில் இருக்கிறது. மனத்தின் நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலிகளுக்காக பிரதிபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். நாம் வழியால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய குற்றங்களை பிறகுகளை ஆண்டுடைய சமூகத்திலே மனத்தாங்கியோடு கூட அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கையாக 155வது கீர்த்தனை வழியாக நம்முடைய குற்றங்களை குறைகளை ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். முதல் 3 சரணங்கள். பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பழியா என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே, பாவக்கரை போமோ என் பாடா உன் பாடாதன்றி போவதில்லை என்றே, பொல்லாத பாவியே நான் பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பழியா என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. நீவா உன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே, தேவா உன் வாக்கை நம்பி சீர்கேடன் நீசனும் நான் பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பழியா
என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. உன்னை சேர ஒட்டாமல் ஒன்றிய தடையாகும் உன் நண்பால் நீங்கள் உயிரடைந்தோங்கவே நான் பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் வழியா என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. இடையில் இறை மக்கள் மௌனமாக இரண்டாவது பாடலை சொல்லி சொல்லுவோம். 7வது பக்கம். எங்கள் தந்தையாம் கடவுளை, நினைவினால் வாக்கினால் செய்யினால் உமக்கு விரோதமாய் பாவம் செய்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாருக்கு நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் இரக்கமாயிருக்க நம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழைக்க நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவாரணம் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்திருத்தத்திற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் அருளையும் தேற்றுதலை நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். சபையார் உட்காருங்கள். ஏழாம் சங்கீதம் முதல் 11 வசனங்களை நாம் படிப்போம். 37ஆம் சங்கீதம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயங்களை செய்வதற்கு பொறாமை கொள்ளாதே. அவர்கள் பிள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை வைத்துக் கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் நியாயத்தை பட்டும் பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியலர் மேல் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நிகழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு. பொல்லார்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் இடத்தை உற்று விசாரித்தாய், ஆனால் அவர் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியால் இருப்பார்கள். பிதாவுக்கும் குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆவியில் இருப்பது போல இப்பொழுது சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவனமாகவே நற்செய்தி படிக்க கேளுங்கள். தூய யோவான் என்பவர்கள் நற்செய்தியோர் 5ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை படிக்க கேளுங்கள். யோவான் 5 முதல் 9 திருவாசகங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்படி இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடு, சப்பானிகள், சூங்கின உருப்படியவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில நேரங்களில் தேவதூதன் ஒருவர்
அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவாரோ அவர் எப்பேற்பட்ட நோயுள்ளவராக இருந்தாலும் சுகமடைவார். 38 வருஷம் வியாதி படர்ந்த ஒரு மனிதர் அங்கே இருந்தார். படுத்திருந்த அவரை இயேசு கண்டு அவர் வெகு காலமாய் நோயுள்ளவர் என்று அறிந்து அவரை நோக்கி சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தர், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போவதற்குள்ளே வேறொருவர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறார் என்றார். இயேசு அவரை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடு என்றார். உடனே அந்த மனிதர் சுகமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனார். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் இன்றவனமாக 129 பாமாலை அருளாதான் நம்பி வந்தே நோக்க கடவே கைமாறின் என்னை முற்றும் ரட்சிக்கின்ற பாமாலை 129 பாமாலை. அப்பொழுது சமூக இடைவெளி விட்டு முன்னால் இருந்து காணிக்கை கிடைக்கும்படியாக பட்சமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜேடிபி தான் சரியாக வரிசையாக வெளியே யாரும் தயவுசு வரக்கூடாது. அவர் முதலாவது வருவார், அப்படியே லைன் ஆகும். அப்போ தயவுசு மனதிலே கொள்ளுங்கள். வழிபாடுகளை கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே மனதிலே கொள்ளும்படியாக பட்சமாக கேட்டுக்கொள்ள 329 பாவம்.
ஆகவே நன்றியுள்ள இடத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கக்கூடிய நிலையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நேரமும் நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் மூச்சு விடுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை. ஆகவே நாம் ஆண்டவருடைய அன்பை நினைத்து பார்த்தவர்களாக நாம் ஒவ்வொரு நேரம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட கடந்து செல்ல ஆண்டவனுக்கு உதவி செய்வாராக. தலைவை தாழ்த்தி நாம் செய்வோம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழைத்தாரே, இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே, இந்த காணா தேசமதே கண்களினால் காண்கிறேனே, இந்த காணா தேசமதை வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். வாழ்வை வழங்கும்படியாக வாழ்வாதாரமாக இருக்கிற ஜீவனல் ஆண்டவரே, இப்பொழுதுமா ஒரு சில நிமிடங்கள் உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. தூய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக திறந்த மனதுடன் உடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியான கிருபையை தான் சுவாமி. சாமுவேலை போல சொல்லும் அடியை கேட்கிறேன் எங்களிடையோடு கூட ராஜா உடைய சமூகத்திலே காத்திருக்க உதவி செய்யும். வழிபாட்டுக்கு நல்லதற்கான உதவி செய்ய மாட்டேன். பேசுகிற அடியேனை நீ மறைத்து உடைய வார்த்தையை மாற்றம் கொடுக்க உதவி செய்ய மாட்டேன். நீ பொறுப்பெடுத்து வழிநடத்தும் சுவாமி. இயேசு ராஜாவின் நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாக காண்கள் கிறிஸ்தவர்கள் காணவர்களே, உங்கள் யாவரையும் வேண்டுமாக வாழ்த்துகிறேன். தென்னாப்பிரிக்காவுடைய முதல் ஜனாதிபதி, முதல் அதிபர் நெல்சன் மண்டேலா அவரை குறித்து நாம் அறிவோம். அங்கே பார்க்கும் குறிப்பாக கருப்பின மக்களுக்காக பல ஆண்டுகள் சிறையிலே இருந்து அந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக தன்னுடைய வாழ்நாள் சிறையிலே கொடுத்து வெளியிட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு. ஆகவே எல்லாரையும் அங்கே நாம் ஒருவேளை தரைக்குறைவாகவோ அற்பமானவர்களோ எண்ணக்கூடாது. ஒருவேளை எனக்கு ஒரு திறமை வேண்டும் என்று சொன்னால் அதை பாராட்டவும், மற்றவர்களுக்கு திறமை வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பாராட்டவும், அங்கே அப்படிப்பட்ட சிந்தை வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணம் வேண்டும் என்று சொல்லலாம். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை அவர்கள் உடல் பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள், உடலிலே உறுப்பு பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய சிந்தையிலே பாதிக்கப்பட்டவர்களாக
இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஆனால் அவளுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தான் படைத்த படைப்புகளிலே மனுமகனுமாய் இருக்கிற மனுக்குலத்தை ஆண்டவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாரையும் ஒரே தரத்திலே வைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அவர் யாரையும் பாரபட்சம் பார்த்து நடத்துகிற ஆண்டவர் அல்ல, அங்கே செயல்படுகிற ஆண்டவர் அல்ல. நெல்சன் மண்டேலா சொன்ன ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு திறமை சொன்னார். ஒரு குடும்பத்திலே ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் நன்றாக படித்து ஒரு சிறந்த விஞ்ஞானியாக கடந்து போனார். நல்ல ஒரு சிறந்த ஒரு விஞ்ஞானியாக கடந்து போனார். அதே வீட்டிலே ஒரு தம்பி, அவர் கட்டட வேலை செய்கின்ற ஒரு கொத்தனாராக இருந்தார். ஒரு சமயத்திலே ஒரு நம்மை பார்த்து கேட்டார், உடைய அண்ணன் விஞ்ஞானியாக இருக்கிறாரே, நீ கொத்தனார் வேலை செய்கிறாரே, உனக்கு கஷ்டமாக என்று சொல்லி சொன்னார். அதுக்கு அவர் சிரித்து கொண்டே சொன்னார், என் அண்ணன் விஞ்ஞானியாக இருக்கிறார், ஆனால் கொத்தனாராக இருக்கிறேன். இந்த இடத்திற்கு இத்தனை செங்கல் தேவை, இத்தனை வேலை நடக்கும் என்று எனக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியாது. இந்த கட்டடம் கட்டுவதற்கு இத்தனை செங்கல் தேவை, இத்தனை சிமெண்ட் தேவை என்று சொல்லி எனக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியாது. அவர் கேட்டவர் அமைதியாய் கடந்து போனார். சமீபத்தில் நீங்கள் செய்தித்தாளை பார்த்திருக்கிறீர்கள். கேரளாவில் ஒரு இளம் வாலிப பெண் காலையிலே 4 சக்கர வாகனத்தை ஓட்டி செல்வதை பார்த்திருக்கிறீர்கள். அரசாங்க வட்டார போக்குவரத்து அதிகாரி அந்த பெண்ணுக்கு அங்கே லைசன்ஸ் கொடுக்கவில்லை. ஒரு சில மாதங்கள் போராடி அந்த பிள்ளை என்ன செய்தார், அந்த ஓட்டுநர் உரிமை வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த பெண் இந்த காலிலே அந்த காரை ஓட்டி செல்கிற நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு திறமையானவர் இருக்கிறார். முடியாது, என்னால் முடியாது என்று சொல்லி, ஒருவேளை இதற்கு ஓட்டுவதற்கு தகுதியை என்று சொல்லி அதிகாரிகள் நினைத்தாலும் அந்த இளம் வாலிபன் என்னால் முடியும் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த காலில் அந்த வண்டியை ஓட்டும் போது நான் பார்ப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் யாரையும் அற்பமாக எண்ணுவதற்கோ யாரையும் கேவலமாய் பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல என்ற நிலையிலே ஆண்டவர் இயேசுவின் சிந்தனை உள்வாங்கினவர்களாக கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார். விஞ்ஞான ஐன்ஸ்டீன் அவருடைய உருவாக்கி பார்த்தா தெரியும், அவர் தலை நல்ல பெருசா, நல்லா பெருசா சக்திமார். அவரோட பார்த்தீங்கன்னா ரொம்ப விழுவிழந்து இருப்பார். 3 வயது வரை பேச முடியாத ஊமையாக இருந்தார், பேச முடியாதவராய் பேச்சற்றவராக இருந்தார். அவருடைய தாயார் ஐன்ஸ்டீனுக்காய் ஆண் 3 ஆண்டுகள் அழுது ஜெபித்தார். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டார். சிறந்த தலை சிறந்த ஞானியாய் ஆண்டவரை மாற்றினார். இப்படியாக அங்கே பலவிதமான ஆற்றலை நாம் பார்க்கிறோம். சேலத்தில் ஏவிஎஸ் காலத்தில் ஒரு கல்லூரி மாணவர் மாற்றுத்திறனாளியாக பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் நடத்துகிற ஒலிம்பிக் போட்டியில அவர் தங்கப் பதக்கத்தை பெற்று நம்முடைய தேசத்துக்கு பெருகிற கல்லூரி அங்கே பார்க்க ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு ஆற்றல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யூத பாரம்பரியத்தில் பார்க்கக்கூடிய காரியம் என்ன? உடல் ஊனமுற்றவர்களாக பிறந்தால் அவர்கள் பெற்றோர் செய்த பாவம், அவர் செய்த பாவம் என்கிற ஒரு எதிர்மறையான சிந்தனையை நாம் பார்க்கிறோம். யோவான் 9 பார்க்கிறோம். யோவான் 9 பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், இவர் பார்வையற்றவராக இருக்கிறாரே, இது யார் செய்த பாவம்? இவர் செய்த பாவமோ இல்லது இவரை பெற்றோர்கள் செய்த பாவம் என்று சொல்லி கேட்கிறார்கள். ஏனென்று சொன்னால் உடல் ஊனமுற்றவர்களாக மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் இவர்கள் பாவத்துடைய விளைவு என்று சொல்லி யோசித்தார்கள். பொதுவாக நாம் யோசிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால், நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிட்டால் அது ஆண்டவர் எனக்கு சோதனை, ஆண்டவர் சோதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதே சமயம் மற்றவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் ஆண்டவரை தண்டிக்கிறார் என்ற எதிர்மறையான காரியம். ஆண்டவர் நல்லா தண்டிக்கிறார். நமக்கு நடக்காமல் பிறகு நடக்கும் வரை என்ன செய்கிறார்? வேடிக்கையாக பார்க்கிறோம், வேடிக்கையாக பார்க்கிறோம்.
இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய பதில் இல்லை, இது யாருடைய பாவம் அல்ல. இந்த இடத்திலே ஆண்டுடைய அற்புதமான செயல் வெளிப்படுவதற்காகவே இவர் பிறந்தார். மாற்றத்தை படைத்தவராக ஏன் பிறந்தார் இவர்? இந்த இடத்திலே இந்த யூத மக்கள் என்பதாக ஜீவனுள்ள ஆண்டவருடைய ஆற்றலை காணும்படியாக இவர் பிறந்தார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீதிமான் ஒருவருமே கிடையாது. ஒரு சமயத்தில் ஒரு கிறிஸ்தவ நண்பர் ஒரு ஆண்டவர் அறியாத நண்பர்களை பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கிறிஸ்தவ நண்பர் அந்த ஆண்டவர் அறியாத நண்பர்களை பேசினார். பாவிகள் எல்லாரும் எங்க போறாங்கன்னு சொல்லி கேட்டார். பாவிகள் எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு இந்த ஆண்டவர் அறியாத நண்பர் அமைதலாக இந்த கிறிஸ்தவ நண்பர் சொன்னார், பாவிகள் எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த ஆண்டவர் அறியாத சிரித்துக் கொண்டே சொன்னார், இல்லை, பாவிகள் எல்லாம் ஆலயத்துக்கு போகிறார் என்று சொன்னார். பாவிகள் எல்லாம் எங்கே போறாங்க? ஆலயத்துக்கு போகிறாங்க. நீ நினைப்பது தவறு. நீ பரிசுத்தவன் என்று யோசித்து நினைப்பது தவறு. ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்துக்கு கடந்து போய், ஆண்டவரே நான் புதிய மனிதனாய் வாழ வேண்டும் அறிக்கையிடுகிறாயே, பரிசுத்தவன் சொல்லுகிறாயே, நீ என்னை செய்ய ஆலயத்துக்கு போகிறாய். நீ பரிசுத்தவன் கிடையாது. நீதிமான் ஒருவரும் இல்லை. நீதிமான் யாருமே கிடையாது. ஒரே நாடு வச்சுதான் நான் நீதிமான சர்வார்கள் எனக்குள்ளாய் அழுத்தம் எனக்கு தான் தெரியும். மற்றவரை பார்த்து நான் தூய்மையானவனாய் காணப்பட்டாலும் எனக்குள்ளாய் இருக்க அழுத்தம் எனக்குள்ளாய் எனக்கு தான் தெரியும். அது ஆண்டவருக்கு எனக்கு தான் தெரியும். ஆகவே நான் சொன்னார், பாவிகளால் ஆலயத்துக்கு போகிறார். ஏனென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை புதியதொரு மாற்றம் பெற வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து வருகிறோமோ ஏன் பாவம் சொல்றோம். பரிசுத்தவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் பரிசுத்த நோக்கி செல்லும்படியாக பாவியால் என்னை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி சொல்லுகிற நிலை. ஆகவே தான் இங்கே பார்க்கிறோம், இவர் செய்த பாவம் கிடையாது. இவர் இந்த இடத்தில் ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதற்காக இவர் என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே பாதிப்புகளை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களுக்கு கனத்தை கொடுப்பார், அவர்களுக்கு மரியாதையை கொடுப்பார், அவர்களையும் சமூகத்திலே ஒரு அந்தஸ்து சமூக அந்தஸ்தை கொடுப்பார். நம்முடைய அரசாங்கமும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சில சதவீதத்தை செய்கிறார், ஒதுக்கியிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பினை கல்வியிலே எல்லாருக்கும் ஒரு சதவீதம் ஒதுக்கியிருக்கிறார். அவர்களும் சமூகத்திலே அங்கே அவர்கள் வாழ தகுதியுள்ளவர்கள் தான், அவர்கள் நம்மை போல வாழ தகுதியுள்ளவர்கள் தான் என்று சொல்லி அரசாங்கம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார். அநேக திறமைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு நன்றாக பார்க்க நமக்கு இருக்கக்கூடிய நிலையிலும் அங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகமான திறமைகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் திருப்பணிகளை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் மோசேயுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். யாத்திரை 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், மோசே ஆண்டவர் விடுதலை வாழ்க்கை அவரை என்ன செய்கிறார், அழைக்கிறார். அப்படி மோசே சொல்லுவார், ஐயா, நான் பேசுவதற்கு சரியாக பேச முடியாதவன் நான், சரியாக உச்சரிப்பு வர முடியாதவன் நான் என்று சொல்லி அந்த விடுதலை பணிகளை தன்னை தப்பி வைத்துக் கொள்வதற்காக என்ன செய்கிறார், ஆண்டவருக்கு எதிர்மறையான காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் ஒருவரை முன்குறித்திருப்பார் என்று சொன்னால் அவர் என்ன சாப்பிடும் போது சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். தான் என்ன நோக்கத்திற்காக அவரை தெரிந்து கொண்டேனோ அந்த நோக்கத்தை அவர் மூலமாக தான் செய்து நிறைவேற்றுவார் ஆண்டவர். 25 லட்சம் மக்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றலை, பேச தெரியாத சரியான பேச்சு தெரியாத பேச்சாற்றல் இல்லாத மோசே ஆண்டவர் பயன்படுத்தினார். ஏனென்று சொன்னால் முதல்ல எகிப்தினுடைய சகல ஞானத்திலும் சகல திறமையிலும் காணப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி ஸ்தேவான் சனகரின் சங்கத்துக்கு முன்னதாக அங்கே சாட்சி சொல்லுவார் மோசையை குறித்து. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கலாம், பார்க்கலாம்.
மோசே அவர்கள் பேசி திரும்பியற்றவர் தான். ஆனால் அங்கே சகல ஞானத்திலும் சகல சாஸ்திரத்திலும் அவர் வல்லவர் என்று சொல்லி ஸ்தேவான் சொல்லுவார். ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். அவர் தப்பிக்கிறதற்காக கடந்து போனார். ஆனால் ஆண்டவர் அவர் விடவில்லை. நீதான் தகுதியானவன், நீதான் மக்களை வழிநடத்த தகுதியானவன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பேச்சு திறன் அற்றவரை, மந்தரா உள்ளவரை ஆண்டவர் என்ன செய்தார்? யோனாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யோனா ஆண்டவர் அழைத்தார், நீ நினைவேக்கு போ, அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தியை சொல்ல என்று சொன்னார். ஆனால் யோனா என்ன செய்தார்? அந்த மக்கள் அழிந்து போகட்டும் என்று சொன்னார். ஆனால் யோனாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட யோனாவை தர்ஷீஸ் ஓடி போனார். ஆனால் அங்கே பார்க்க அவர் அநேக பாதிப்புகள் என்ன செய்தார்? அவர் சந்தித்தார். அங்கே பார்க்கிறோம், எல்லாரும் அங்கே அமர்கிறார்கள் உயிருக்காக. ஆனால் தூக்கிக் கொண்டிருக்கிறார். கடைசியில் அவர் கடலில் தூக்கிக் கொள்கிறதை ஆகவே ஆண்டவர் யாரை கொண்டு இந்த பணியை செய்ய முன்குறித்தாரோ அவரை என்ன செய்வார்? ஆண்டவர் கட்டாயம் செய்வார். அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காய் ஒப்படைக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவருக்காய் தன்னை கொடுக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு மேல்விபோசேத்தை குறித்து நாம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அங்கே பார்க்கிற மேல்விபோசேத் யோனத்தானுடைய மகன். யோனத்தான் தாவீதும் அங்கே நகையும் சதையும் போல, மலரும் மனத்தை போல இருந்தவர், வானம் நிலவை போல இருந்தவர். நட்பு இலக்கணம் அங்கே யோனத்தான் தாவீது. அங்கே பார்க்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கை என்ன வந்தது? என்னுடைய நண்பன் யோனத்தான், அவருடைய குடும்பத்திலே யாராவது நன்மை பெறக்கூடியவர் இருக்கிறார் என்று சொல்லி கேட்கிறார். அங்கே கேட்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், 2 கால்களும் அங்கே இழந்தவராக இருக்கிற மேல்விபோசேத்தை குறித்து அங்கே அவர் அறிவிக்கப்படுகிறது. அங்கே அறிவிக்கப்படுகின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், அங்கே 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனம் அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே 4ஆம் வசனத்திலே தாவீது என்ன செய்கிறார்? மேல்விபோசேத்துடைய பணியாளரை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய எஜமான் எங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் இடத்துல மாதிரி இருக்கிறார் என்று சொல்லுவார். அப்போது அவர் அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லி தாவீது என்ன செய்கிறார்? அழைத்துக் கொண்டு வருவதற்கு உத்தரவு கொடுக்கிறார். அங்கே பார்க்கிறோம், அவர் பிறந்த பொழுது அவர் உடல் ஊனமற்றவராக, மாற்றுத்திறனாளியாக அவர் பிறக்கவில்லை. அவர் குழந்தையாக இருந்த பொழுது அவரை பார்க்கிறோம், அவரை வளர்த்த அந்த தாய் எடுத்து ஓடுகின்ற பொழுது கீழே இருந்து 2 கால்கள் குணமானவர். ஆனால் அங்கே பார்க்கிறோம், அங்கே மேல்விபோசேத்தை தாவீது என்ன செய்கிறார்? அவர் கனப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி பார்த்தார். தன்னுடைய பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுவதற்குரிய வாய்ப்பை கொடுத்தார். ஆண்டவர் தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுத்தார், முகவரி இல்லாத நமக்கு முகவரியை கொடுத்தார். தகுதி இல்லாதவனை ஆண்டவர் தகுதிப்படுத்தினார், முகவரி இல்லாதவனுக்கு முகவரியை கொடுத்தார். ஏன்? நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் என்கிற முகவரியை கொடுத்தார் ஆண்டவர். எத்தனையோ பேர் கிடைக்காத வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஏன்? அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாக நாம் முதல் படி எடுத்து கடந்து வந்தோமே, அன்றைக்கு அவர் என்ன செய்தார்? நாம் முகவரியை கொடுத்தார். ஆண்டுடைய பிள்ளைகள் இவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் முகவரியை கொடுத்தார். மேல்விபோசேத் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அங்கே பார்க்கிறோம், கவனிப்பாரற்ற இந்த நிலை, மக்களை சார்ந்து வாழ்கின்ற நிலை. அப்பா 2 காலம் நான் பார்த்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல மக்கள் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி சின்ன சக்கரத்தில் போவோம். அப்படி வாங்கி சூழ்நிலை அங்கே பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கிற பொழுது ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட அவருடைய வாழ்விலே, மேல்விபோசேத்துடைய வாழ்விலே தாவீதின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார்? அவருக்கு அங்கே ஒரு கனத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தார். அங்கே மேல்விபோசேத் சொல்லுவார், தாவீதை பார்த்து சொல்லுவார், ஐயா, நான் செத்த நாயை போல இருக்கக்கூடியவன் தான், உயிருள்ள நாய் கிடையாது. நான் செத்து போன நாய், நாற்றம் பிடித்து போன நாய், புழு பிடித்து போன நாய் நான். ஆனால் என்னை ஒரு உயிருள்ள நாயை போல பார்த்து கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி நான் ஏமாத்து, நான் எப்படி தகுதியுள்ளவன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? தாவீதை பார்த்து கேட்கிறார். தாவீது முந்திய போய் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது தாவீது என்ன செய்கிறார்? எப்ரோனிலே 7 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்.
எருசலேமுக்குள்ளாக படையெடுத்து வருகிறார். அப்படி எபிரேயர்கள் அங்கு இருக்கிறார்கள். எபிரேயர்கள் என்ன செய்கிறார்கள்? உடல் மாற்றுத்திறன் படைத்தவர்களை அங்கே எருசலேமுக்கு நகரத்துக்குள்ளாக கோட்டைக்குள் வைக்கிறார். அவங்க என்ன செய்கிறார்கள்? தாவீதுக்கு சொல்கிறார்கள், இங்கே பார்க்க உடல் ஊனம் மாற்றுத்திறனாளி இருக்கிறார்கள், இவர்களை மீறி என்ன செய்ய முடியாது, நீ நகரத்துக்கு வர முடியாது என்று சொல்கிறார். ஆனால் தாவீது என்ன செய்கிறார்? அவர் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு என்ன செய்கிறார்? எருசலேம் நகரத்துக்கு வர முந்திய பார்வை தாவீதுடைய பார்வை என்ன? மாற்றுத்திறனாளியை வித்தியாசமாய் பார்த்தார். அங்கே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கே இப்படிப்பட்டதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கக்கூடிய காரியம் என்ன? 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5:6 தேசத்திலே குடியிருந்த எபிரேயர் மேல் யுத்தம் பண்ண தாவீது தன் மனுஷரோடு கூட எருசலேம் போனார். அவர்கள் இதிலே தாவீது பிரவேசிக்கூடாது என்று சொல்லி தாவீதை நோக்கி, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார் என்று சொல்லி சொன்னார். அங்கே பார்க்கிறோம், அங்கே பார்க்கிறவர்களும் கால் ஊனமற்றவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே அந்த எருசலேம் வராதவர்கள் தடுப்பார்கள் என்று சொல்லி சொன்னார். ஆனால் அவர் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு அங்கே கடந்து போனார். முதல் பார்வை அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? சண்டையிட்டு எருசலேம் கடந்து போனார். முதல் பார்வை. இரண்டாவது பார்வையை பார்க்க தாவீது வாழ்ந்த மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். முதல் பார்வையை பார்க்கின்ற பொழுது அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்த பாதிப்பை கொடுத்தார். ஆனால் இரண்டாவது பகுதியை பார்க்கின்ற பொழுது உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி நோய் யோசித்தை தன்னோடு கூட பந்திகளை சாப்பிடும்படியாக அவருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் நிலத்தை எல்லாம் கொடுத்தார் என்று சொல்லியிருப்பார். அதைத்தான் பகுதியை வாழ்க்கையை பார்த்து தாவீதின் குமாரன் என்று சொல்லுவார். பார்வைக்கு தாவீது பார்வையற்ற இந்த பதிவையை சொல்லுவார், தாவீதின் குமாரனை எங்களை இறங்கும் என்று சொல்லி கத்துவார். ஏன் சொல்லுவார்? தாவீதின் மகனாய் வந்து தாவீது முந்தைய பகுதி பார்வையற்றவர்கள் என்ன செய்தார்? ஒதுக்கினார். ஆனால் நீர் அப்படிப்பட்ட ஆண்டவர்கள், நீ விடுதலையில் வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், அங்கு இருட்டிலே வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நீ. ஆகவே நீ தாவீதின் குமாரன் என்று சொல்லுவார். அந்த பகுதியை சொல்லுவார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட தன் மனுக்குலத்தை நேசிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லா மனிதரையும் ஒரே தரத்தில் வைத்து அங்கே பார்க்கக்கூடிய ஆண்டவர். யாக்கோபு சொல்லுவார் 2ஆம் அதிகாரத்தில், நன்றாக உடையணிந்து ஆலயத்துக்கு வருகின்றவர்கள், அங்கே தந்தையான ஆடையணிந்து ஆலயத்துக்கு வருகின்றவர்கள் இவை பாரபட்சமாய் பார்க்கிறேன் சொல்லுவார். அப்படி பார்க்கக்கூடாது சொல்லி யாக்கோபு சொல்லுவார். மாற்றுத்திறன் படைத்தவர்கள் ஆண்டவர் திறமையை கொடுத்திருக்கிறார். நன்றாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறோமே, நாம் ஆற்றப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரு தரத்தாலையும் ஒரே தரத்தை வைத்து பார்க்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதைத்தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய காரியத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே பேதுரு யோவானும் அங்கே மதியம் 3 மணி அளவிலே அங்கே ஆலயத்தில் கடந்து போக திருச்சபைக்குள்ளாய் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், உடல் ஊனமற்றவராக இருந்து ஒரு சகோதரர் அங்கே தாய் வீட்டில் பிறந்தது முதல் அங்கே பார்க்கிறோம் நடக்க முடியாதவர். அங்கே பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவரை சுமந்து கொண்டு வருகிறார். நாளோடு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த உடல் ஊனமற்ற மாற்றுத்திறனாளிகளை வச்சு ஒரு கூட்டம் வளர்ந்து வாழ்த்து தரப்படும். அது நம்பிக்கை. மாற்றுத்திறனாளிகளை வைத்து ஒரு கூட்ட மக்கள் பிச்சை எடுத்து அந்த பிச்சை மூலமாக அவர் நல்லா செல்வ செழிப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மாற்றுத்திறனாளிகள் அங்கே தினம் 3 வேளை சாப்பிட கொடுத்தா போதும் அப்படி நிலையிலே அவரை கட்டி வைத்து ஒரு கூட்டம் இருக்கிறார். அதை நாம் நினைச்சோம். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றவர்கள் அதை பார்த்து ஒருவேளை நம்ம அவரை பார்த்து ஏதாவது தவறான வார்த்தை உபயோகப்பட்டு சொன்னால் உடனே ஒரு கூட்டமாக சேர்ந்துடும். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களை வைத்து நாங்கள் செல்வ செழிப்பால் வாழ்ந்த ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் அவர்களை வைத்து அவர்கள் பிச்சை எடுத்துக் கொள்ளக்கூடிய பணத்தின் மூலமாக செல்வமாய் வாழ்ந்த மக்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் வாழ்ந்துள்ளது. ஆனால் ஆண்டுடைய பார்வையை பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாறுதலை கொடுக்கிறார். அங்கே பார்க்கின்ற பொழுது பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த இந்த உடல் ஊனமற்றவர் கால் பலவீனமானது. அங்கே பார்க்க பேதுரு யோவானும் அங்கே பார்ப்போம் அவளோடு இடைப்படுகிறார்கள்.
ஏதாவது கொடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். அப்படி வேலை ஏதாவது வருவாங்க கொடுப்பாங்க. ஆனா வெளியில் கொஞ்சம் இல்லை. நீ நினைக்கிற ஒன்றுமே கிடையாது. ஆனால் உனக்கு வாக்கு கொடுக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்ய சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அப்படியே கரத்தை பிடித்து விடுகிறார்கள். பலவீனமான கால், அந்த பலவீனமான பகுதியெல்லாம் விடப்பட்டதாக ஆசீர்வாதம் பெற்று ஒரு வாழ்வாக அதனால் திருச்சபையாக பார்க்கின்ற பொழுது, அநேக திருமண்டலங்களை பார்க்கின்ற பொழுது, உடல் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்காக பள்ளிகள் நடத்துவது, மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அநேக நற்காரியம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அவர்களும் சமூகத்திலே அவர் அந்தஸ்துள்ளவர்கள். நம்ம சேலத்திலிருந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பிள்ளை வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவர் அழகா பாடினார், அழகாக அவங்களுடைய வார்த்தையை சொன்னார், அழகா நடனம் ஆடுவார்கள். அநேக திரைகளில் அவர்களையும் திருச்சபையாக அவர்களையும் ஒரு சமூகத்திலே அந்தஸ்து கொண்டவர்கள் நிலைப்பாட்டை எல்லா திருமணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அது நம்மையும் இந்த கடமை, அது ஆண்டவர்களுக்கு பொறுப்பை குறித்ததான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் நடனுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, அந்த நலனிலே சமயம் வருகின்ற பொழுது அவர்கள் நலனுக்காக நாம் பங்களிப்பு கொடுத்தோம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் கிறிஸ்தவத்தில் இருந்த 38 ஆண்டுகளாக இருந்த இந்த மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் இடைபடுவதை பார்க்கிறோம். அவரை கண்டார், அவரை கேட்டார், அவருடைய விருப்பத்தை அறிந்தவராக இப்படியே இருந்து விடுகிறாயா, எனக்கு ஏதாவது மாற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். மாற்ற வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற பொழுது தன்னுடைய உள்ளத்தை மாற்றி சொல்கிறார், ஐயா எனக்கு ஆசை. ஆனால் இந்த குலத்தினுடைய சிறப்புக்கு தெரியும், எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் இந்த இரக்கத்தின் வீடாகிய இந்த பெதஸ்தாவிற்காக யார் இறங்கி போகிறார்கள், தேவன் கடக்குவார், தண்ணீரை கடக்குவார். அப்பொழுது அங்கே பார்க்கணும், வியாதி மாறி எனக்கு என்னை கொண்டு போய் விடுவதற்கு யார், ஏன்னா எல்லா வியாதி அந்த குளத்தை சுற்றிலும் உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் நான் சுகமானால் போதும், அக்கறை அந்த நிலையில் தான் இருக்கக்கூடிய சூழல். ஆனால் ஆண்டவர் இடத்துல என்ன செய்கிறார்? தன்னுடைய வல்லமை ஆற்றலை பயன்படுத்தி நீ குளத்திற்குள்ளே இறங்க வேண்டாம், நீ குளத்திற்கு இருந்த இடத்திலே நான் சுகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். நம்முடைய ஆண்டவர் ஆற்றலின் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்மை பயன்படுத்துகிறார், தன்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். சாதாரணமாக நம்மை ஆண்டவர் செய்கிறார், ஆற்றலின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். நாம் மக்களுக்காக வல்லமையுள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாகத்தான் ஆண்டவர் சொன்ன இடத்தில் மாற்றுத்திறன் படைத்தவர்களையும் அவர்களும் சக மனிதர்கள் சக மனுஷர்களுடைய சிந்தனைகளை கடந்து செல்லும்படியான சிந்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். சீடருடைய சிந்தையை மாற்றினார். பாவங்களும் ஒன்றும் கிடையாது, இவர்கள் ஆண்டின் நாமத்தை மகிமையை அறிந்து கொள்ள என்பதற்காகத்தான் என்று சொல்லி ஆண்டவர் சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நெல்சன் மண்டேலா சொல்வதை போல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை பாராட்ட நாம் கற்றுக்கொள்ள முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சிந்தையை ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் சொல்லுவோம். நேசிக்கிறவர்களாக நீ கொடுத்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே நாங்கள் மாற்றுத்திறன் படைத்தவரை பற்றி யோசிக்க முடியாது, அவர்களுக்கு சிந்திக்க வேண்டியான வாய்ப்பு கிடைத்தீர்கள். எல்லா துவாக்களும் என்னுடைய என்று சொல்லி சொல்லுகிற தேவனை நாங்கள் எல்லா படைப்பின் மனமுடைய எல்லா மக்களும் அது என்னுடைய என்று சொல்லி அன்பு செய்கின்றார்கள். நீராஜ் நன்றியோடு கூட இந்த காலை பொழுதை துதிக்கிறோம். அவர்களே நாங்கள் யாரையும் மாற்றுத்திறனாளிகளை மாற்று திறன் படைப்பதை பார்க்கிறதெல்லாம் அவர்களே காணக்கூடிய திறமைகளை நாங்கள் பாராட்டவும் அனுபவங்களுக்கு அவர்கள் விதமாய் யாரும் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாகவும் நாங்கள் கடந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்களும் ஒரு நன்றாக இருந்தாலும் கூட நாங்களும் உடல் அளவிலே ஏதாவது ஒரு வகையிலே நாங்கள் உடல் விளைவினப்படவர்களாக உடல் அங்கவீனப்படவர்களாய் இருக்கிறோம். சிந்தையிலே நாங்கள் பலவேளையிலே இருக்கிறோம். என் எண்ணத்திலே நாங்கள் உடல் ஊனமுற்றவர்களாய் இருக்கிறோம். என்னுடைய யோசனையிலே உடல் ஊனமுற்றவர்களாய் இருக்கிறோம். என்னுடைய பார்வையிலே நம்மளோட உடல் ஊனமுற்றவர்களாய் இருக்கிற ராஜா. ஆனால் நீ அப்படிப்பட்ட எண்ணத்தை எல்லாம் மாற்றி
எல்லாரும் சக மனிதன் எல்லாரையும் அன்பு செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டீங்க என்று சொல்லி ஒரு புதிய சித்தாந்தத்தை, ஒரு புதிய காரியம், நம்பிக்கையின் காரியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாங்கள் கடந்து செல்ல நீங்கள் உதவி செய்ய முடியும் சொல்லி வாழ்க்கையில் வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாரையும் அன்பு செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற நிலைகளை நீங்கள் கடந்து வர வேண்டும் சொல்லி எனக்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்து அங்கே ராஜாவை நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரதி கன மகிமையாவிற்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார்கள் நாம் அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். இறைமக்கள் நீங்கள் மௌனமாக செல்லும்படியாக கேட்கப்படுகிறீர்கள். வானத்தில் பூமி கிடைத்த சர்வ வல்ல பிதாவான தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தினார். பரமண்டலத்திற்கே சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலதுபுறம் வீற்றிருக்கிறார். அவருடைய உயிரோரை மரித்த நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தால் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசு சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உறுப்பினரும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவாராக. ஆமென். சபையாருக்கு வேண்டிய அறிவிப்புகள். வழிபாடுகளை பங்கு பெற்றிருக்கிற மக்கள் அனைவரையும் திருச்சென்னை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். லாக்டவுன் முடியும் காலம் வரைக்கும் நம்முடைய ஞாயிறு வழிபாடு காலை 8:30 மணி முதல் 9:30 மணி முதல் வழிபாடு, 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது வழிபாடு நடைபெறும். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக இந்த லாக்டவுன் காலத்தில் குறிப்பாக அரசாங்கம் சொல்லுகிற சட்டத்திட்டங்களெல்லாம் நாம் கேட்டு கீழ்ப்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் நம்மை காத்துக்கொள்ள மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஆண்டு ஒத்தாசையோடு கூட நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள நாம் செபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் தொற்று வியாதி ஒரு புறம் குறைவு என்று சொல்கிறார்கள், ஒரு புறம் அதிகம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறி ஒரு சுபிச்சமுள்ள வாழ்வு அமைய, சுபிச்சமுள்ள வழிபாடு அமைய நாம் செபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர், குறிப்பாக மருத்துவர் தாங்கள் படித்த பட்டறிவின் மூலமாக சிகிச்சை மேற்பட்டாலும் ஆண்டவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல சுகத்தை கிடைத்துக் கொடுக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மாத காணிக்கைகளை, ஸ்தோத்திர பண்டிகை ஏழ காணிக்கைகளை, கல்லறை தொட்ட பராமரிப்பு காணிக்கை குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்காதவர்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே இந்த சுயவெளி குட்டியை பெற்று சென்றிருக்கிறீர்கள். உங்களால் முடிந்த காணிக்கையை போட்டு கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜனங்கள் நம்முடைய பாத்ரூம் கட்டுமான பணிக்காக சென்னையில் லாக்டவுன் காலத்திற்கு பிறகு இன்னும் நாம் இந்த வேலையை ஆரம்பிக்கவில்லை. ஆகவே அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க செவிக்க ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். அது கொடுக்க திராணி உள்ளவர்கள் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நடந்த ஸ்தோத்திர பண்டிகை ஒரு 5-6 பேர் மாத்திரம் அந்த தொகையை கொடுக்காமல் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எவ்வளவு மறந்திருக்கலாம். நீங்கள் வழிபாடு முடிந்து ஒரு சில நாடுகளில் தங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் யார் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி சொல்ல முடியும். ஆகவே கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய பிறகு பார்த்துக்கொள்வோம். கடந்த ஆண்டில் வந்து ஒரு 5-6 பேர் தான் பாக்கி. ஆகவே அந்த பாக்கி உள்ளவர்கள் நீங்கள் கொடுக்க முடியாத அந்த கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். கடந்த வார காணிக்கை விவரங்கள். வழிபாடு காணிக்கை 4,000 ரூபாய், கட்டிட காணிக்கை 2,940 ரூபாய், தசமவார காணிக்கை 7,700 ரூபாய், சந்தா காணிக்கை 11,405 ரூபாய், நன்றி படைகள் 3,450 ரூபாய், டிபிஎம் 500 ரூபாய், ஏழைகள் நலநிதி 900 ரூபாய்,
மனவளர்ச்சிக்கு எழுதி 1450 ரூபாய், விடுமுறை வேதாந்தில் 1025 ரூபாய், கல்லறைத்தோட்ட பராமரிப்பு காணிக்கை 6150 ரூபாய், பிறந்தநாள் காணிக்கை 200 ரூபாய், கட்டணி வாக்குறுதி காணிக்கை 950 ரூபாய், செய்வேறு புதியல் காணிக்கை 7457 ரூபாய், டாலர் சிலுவை டாலர் ஏழ காணிக்கை 9000 ரூபாய், 1000 சந்திப்பு 600 ரூபாய். சபையில் செல்ல வேண்டிய அறிவிப்புகள் முடிவடைந்தது. மனிதர்கள் எழுதியிருப்போம். 385வது பாடல். உன்னதமானவரின் என் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான், இது பரமஸ்வாக்கியமே என்ற பாடல் ஒளிபரப்பு செய்யப்படும். அப்பொழுது நீங்கள் சமூக இடைவெளிக்கு காணிக்கை முன்னாட வந்து மாத காணிக்கை, பொதுவான காணிக்கை படைக்கும்படி 2 காணிக்கை பற்றி ஏதாவது ஒன்றில் போடலாம். அதை நீங்கள் சமூக இடைவெளிக்கு நீங்கள் படிக்கும்படியாக பட்சமாக கேட்டுக்கொள்ள படிக்கிறீர்கள். சர்வவல்லவரின் இடரில் தங்குவான்.
இறைவர்கள் ஏறெடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். அனைவரும் இணைந்து மௌனமாக சொல்லுவோம் ஆண்டு சுகத்தை. பரமனிக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் முடிவுகளே. ஆமென். சமாதானக்காரர் ஏக ஸ்ரீவருமாகிய அன்பின் ஆண்டவரே, உம்மை அறிவதே நிலைவாழும், உம்மை சேவிப்பதே பேசியாகினம். ஆண்டவரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாய் நாங்கள் எந்த விரோதிய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா விதமான பிரயத்திலிருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்து எங்கள் பரமபிதாவாகிய அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் முதல் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே ஜீவனோடு கூட சுகத்தோடு கூட கடத்தோடு கூட உங்களுடைய சமூகத்துக்குள்ளாக கடந்து வருகிற வாய்ப்பை கொடுத்து நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முதல் பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் இந்த ஆளுகையினாலே நடத்தியல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஜீவிக்கிற ஜீவாதிபதியாகிய பரலோகத்தினாவே, இந்த காலை பொழுதிலே நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. திருச்சபைக்கிற குடும்பத்திலே நாங்கள் ஒன்றிணைந்தவர்களாக மை ஆராதனைபடியான கிருபையை தந்தீரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலில் மகத்துவமானவரும் ஆகிய நான் கர்த்தர், நான் மாறாதவன் என்று சொன்னேன். அன்பின் ஆண்டவரே, நீ கொடுத்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தாவே நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு கூட சமூகத்துக்குள்ளாய் கடந்து வந்தவர்களாக நீ கொடுத்த என்னுடைய வாழ்வை கொடுத்த மீண்டும் ஒரு ஜீவனுள்ள நாளுக்காக இந்த உயிரோடு சிந்தனை நாங்கள் ஒருவரையும் முகமாய் பார்க்கும்படியாக நீ பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்தலாம் ஆண்டவரே. கடந்த வார்த்தைகளோடு இருந்தவர்கள் இந்த நாளை காணக்கூடாதபடி கடந்து போய்விட்டார்கள் சுவாமி. வியாதியினாலோ குடும்ப சூழ்நிலையினாலோ உடல் பலவீனத்தினாலோ விபத்தினாலோ ஏதாவது ஒரு வகையிலே இந்த உலகத்துக்கு கடந்து போய்விட்டார்கள் சுவாமி. ஆனாலும் நாங்கள் ஜீவன தேசத்திலே குடியிருக்கிறோம் என்று சொன்னால், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய புண்ணியங்களினாலும் எங்களுடைய சன்மார்க்கத்தினாலும் எங்களுடைய நீதியின் தன்மையினால அல்ல ராஜா. நம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததினால் மாத்திரம், நம்முடைய கண்களில் இரக்கம் கிடைத்ததினால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த உயிருள்ள தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. நம்முடைய மாறாத அன்பு, மாறாத பாசம், மாறாத நேசத்திற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கரிசன தேவ நீராண்டவரே நன்றி சொல்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஒருவேளை அவர்கள் உடல் பயணத்திற்காக கூட ஆண்டவரே அவர்களையும் நேசிக்கிறேன், அவர்களையும் நல்ல வெள்ளத்தோடு இருக்கிற மக்களையும் நேசிப்பதை போலவே அன்பு செய்கிற ஆண்டவராக இருக்கிறீரே. அந்த மேலான பாக்கியத்தை கொண்டிருக்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே எனக்கு கொடுத்திருக்கிறீரே நன்றி பாராட்டுகிறோம் சுவாமி. நீங்கள் அமுதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை மாதிரியை முன்வைத்து போன தெய்வம் நீராண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இறை மக்களுக்காக உங்களுடைய பாதத்தில் வர சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திற்காய் பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சிறியோர் பெரியோர் வாழைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கருத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவை தாமே நிசத்தின் மறைவுடைய நிலையிலே வைத்து
பாதுகாத்து வழிநடத்தும்படியா செபிக்கிறோம் ராஜா. குறிப்பாக திருச்சபை பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எங்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறார்களோ, பணி நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக இருக்கிறார்களோ சுவாமி, அங்கெல்லாம் பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட சுவாமி வழிநடத்தும்படியா செபிக்கிற ராஜா. எங்களுடைய திருமணத்திற்காக என்னுடைய பேராயர்களுக்காக சொல்றோம், பேராமாவுக்காக குடும்பத்துக்காக செபிக்கிறோம். திருமணத்திலே படித்த ஒவ்வொரு ஆயர்களுக்காக, உதவியாளர்களுக்காக, நற்செய்தி பணியாளர்களுக்காக, உபதேசர்களுக்காக, வேதாம பெண்களுக்காக, திருமணத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு பணியும் திருவையை கொடுக்கபடியாக சுவாமி நீரே உதவி செய்கிறார். ஆளுநர் மக்களுக்காக செபிக்கிறோம். மத்திய மாநில அரசுக்காக சுவாமி ஆண்டவரே, அதிகாரிகள் எல்லாம் மாலை கொடுக்கப்பட்டது உணர்ந்தவர்களாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்களிப்பை நேர்த்தியாக செய்வதை செய்ய குறிப்பாக ஆண்டவரே, உங்களுடைய திருப்பணியை செய்த பிள்ளைகளுக்காக பாதத்தை வர சுவாமி, மிஸ்ரேலிக்காய் பாதத்தை வர சுவாமி, உடைய திருவாட்டிலே சொல்லுகின்ற பிள்ளைகளுக்காய் பாதத்தை வர சுவாமி. இன்றைக்கு ஆண்டவரை பல விதத்திலே நசுக்கப்படுகிற நிலையை நான் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் ஆண்டவரே வித்தியாசமான பார்வையை பார்க்க மக்கள் இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, நீ மாத்திரம் பிள்ளைகளுக்கு அரண், கோட்டை, துருகங்களாக நீராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் எழுப்புகிறார், அவர்கள் ஜீவனுள்ள தேவனாய் அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டிருக்கிறீர் ராஜா. அவர்களில் சந்திக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறீர். அதை சரித்திரத்திலே மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியவராய் இருக்கிறோம் ஆண்டவரை. அவருடைய பிள்ளைகளுமாய் யார் யார் எழுப்புகிறார்களோ ஆண்டவரை, அவரை சந்தித்து அவர்களும் ஜீவனுடைய பிள்ளைகளாய் வாழ்க்கை செய்ய சுவாமி. யாரையும் ஆண்டவரே வெறுக்கக்கூடிய ஆண்டவர்கள் ராஜா. ஆண்டவரை எல்லாருமாக என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட சொல்லுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. யாரையும் எழுதினாலும் அவர்கள் பிள்ளைகளாய் வாழ மாற சொல்ல உதவி செய்கிறார். செபிக்கிறோம். இறைவனுக்கு பேர் செய்கிற ஒவ்வொரு பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இறைவனுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உடைய பாதுகாப்பு கருத்தில் இருக்கும்படியாக சொல்லி இந்த வேலையிலே உடைய பிள்ளைகள் படைத்த காரியங்கள் கருத்திலே கொடுக்கிறோம். அது 1, 30, 60 ஆகி நீ ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே இந்த பாத்ரூம் கட்டுமான பணிக்காற்றாம் சுவாமி, அந்த வேலையை தொடர்ந்து கற்பதற்கு செய்ய மாட்டவரே. இப்ப இருக்கிற சூழ்நிலையை கட்டாமே ஆண்டவர் நீர் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய உதவி செய்ய செய்யும். திருச்செல்வர்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை கண்டதே பொருளாதார சூழ்நிலை அறிவியாண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே திருமையை தரம் கூட இருந்து சுவாமி வழிநடத்தும்படியாக செய்கிறோம். தந்திற்கு புதிய வாரம், புதிய நாள், புதிய மனிதர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிரசனங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக செய்கிறோம். நாம் கடந்து போகிற இடங்கள், கடந்து வரும் இடங்கள் எல்லாவற்றிலும் கிருபை கணக்கெடுக்கும்படியாக சொல்றோம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, குறிப்பாக அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சைகளை கொடுக்கிற டாக்டர்ஸ்க்காக, நர்ஸ்மார்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, அவள் ஒவ்வொருவருடைய பாதுகாப்புக்காக அவளுக்கு குடும்பத்திற்கு அவளுக்கு மாற்ற எல்லா நிலையிலும் இப்படிப்பட்ட நிலையிலே பாதுகாக்கின்ற பிள்ளைகளோடு ஈர்க்கவசங்கள் அணிந்தால் நம்முடைய அருளின்றி அருள் சுகத்தோடு கடந்து வர முடியாத ராஜா. அவர் நீர் மனம் நிறைக்கி ஆண்டவரே, யார் யாரும் நேரடியாக அவரோடு கூட இடைப்படுகிறார்களோ அவர் ஒவ்வொருவருடைய பாதுகாப்பை தந்து வழிநடத்த முடியாது செய்கிறார் சுவாமி. நீரை பொறுப்படுத்த வழிபாடுகள் பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ள சுவாமி. சுயாதீனமாக ஆராதித்து, சுயாதீனமாய் பணிந்து கொள்ள, சுயாதீனமாக எல்லா காரியம் செய்ய ஆண்டவரை உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். அடைபட்ட திருச்சபைகளை திறந்து கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரை. இன்னும் முழுமையாக நாங்கள் வழிபடவும், சத்தமாய் பாடவும், சத்தமாக பங்களிப்பு கொடுக்கவும், அதற்கேற்ற வழிவாசல் திறந்து கொடுக்க முடியும். திருவிருந்தாளர்கள் நடத்தவும், அதற்கேற்ற வழிவாசல்கள் திறந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இதை பொறுப்பிற்கு சுவாமி வழியிடத்தில் ஆசீர்வாதம், துதி, கன, மகிமையாக செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்திலே தாழ்மையாய் வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலக நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஐந்து சமாதானம் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாயில் பகுதி 95 பக்கம் முடிவுக்குரிய 2ஆம் முடிவுக்கடியை நாம் படித்திருக்கின்றோம். கர்த்தர் தந்தையிற்காக என்னென்றைக்கும் ஸ்தோத்திரம் முடிவுக்குரிய செய்யப்படும்.